நேரத்தில் எத்தனை மணி உள்ளுக்குள்ள வர்றாங்க எந்த போட அந்த ஷெடியூல் போட முடியும். சரி ஓகே சரி ஓகே. சொல்லணுமா இல்லை பேர் பதவி இது என்ன கவுன்சில்? இது என்ன கவுன்சில்? வெல்ஃபேர் தலைவர் லைவா பேர் லைவ் போட அப்படியே எடுக்கவா? பேசிட்டு எல்லாத்தையும் காட்டு. இது லைவ் இதுலேருந்து ஓடுது. இருக்கு இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். ஃபோன் அடிச்சு பக்கம் என்ன கூப்பிட்டுருவாங்க. ஸ்டிக்கு வச்சிருக்கேன். ஸ்டிக்காக வச்சிருக்கேன்.
பசங்களை ஒழுங்குபடுத்திக்கப்பா பசங்களை. டீ அப்புறம் கொடுத்துக்கலாம். டீ அப்புறம் கொடுத்துக்கலாம். பசங்களை ஒரு இடத்துல உட்கார வை. கீழே போட்டவனா பசங்களை அப்புறப்படுத்துப்பா. அந்த கடையில் இமாம் சாஃபி பள்ளிக்கு கலாஞ்சலி ஆரம்பிங்க. சட்டவிரோத சீல் வைத்த அதிகார வர்க்கத்தை கண்டித்து அரசியல் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் தொடர்ந்து கண்டன குரலை எழுப்பி வருகிறார்கள். அதன்படி இன்றைய தினம் வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் முகமது கவுஸ் அவர்கள் நம்மிடையே கண்டனத்தை பதிவு செய்வதற்காக நேரடியாக வந்திருக்கிறார். அவருடைய ஒரு சில வார்த்தைகளை கண்டனமாக பதிவு செய்வதற்காக இங்கே வருகிறார்கள். அவர்களிடம் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இமாம் ஷாஃபி பள்ளியினுடைய கொஞ்சம் கிட்னு வச்சு அந்த உரிமை போராட்டத்தில் இங்க பங்கெடுத்திருக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு முஸ்லிம் சமூகத்தின் மீது இருந்தது. என்னன்னா, இவர்கள் பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சு வைப்பாங்க. முஸ்லீம் எல்லாம் பெரிய ஆணாதிக்கவாதிகள். இவன் எல்லாம் ரோட்ல சுத்துவாங்க. ஆனா பெண்கள் வீட்டுல மட்டுமே அடைச்சு வச்சு அவரோட உரிமைகளுக்கு கூட அவர்கள் கேட்க முடியாத அளவிற்கு அவருடைய குரல் வலையை நெரித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கட்டமைப்பு இருந்தது. ஆனால் அந்த கட்டமைப்பை தொடர்ந்து இஸ்லாமிய பெண்கள் தகர்த்து கொண்டே வருகிறார்கள் என்பதற்கு இன்றைய நிகழ்வுகளாம் ஒரு சாட்சி. குடியுரிமை திருத்த சட்டம் வந்த பொழுது இந்தியாவிற்கு இரண்டாவது சுதந்திர போராட்டம் எப்படி இருக்கும் காட்டினது ஹிஜாப் அணிந்த இஸ்லாமிய பெண்கள். டெல்லியில ஜாமியா பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கெங்கும் சாலைகளை நிரப்பி தங்களுடைய உரிமைக்காக போராடியவர்களின் முக்கிய பங்கு ஹிஜாப் அணிந்த பெண்களுக்கு உண்டு. இப்ப சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் பில்கிஸ் பானுவோட விவகாரம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கான நீதிக்காக நம்ம போராடினாங்க. இன்று நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஓட்டு போட்டோம். ஸ்டாலின் வந்தாருன்னு சொன்னால் நமக்கெல்லாம் விடியல் பிறக்கும். 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஒரு அடிமை ஆண்டார். குடிஞ்சு எலும்பு எல்லாம் தேஞ்சு போனவர் ஆண்டார். இவர் ரொம்ப ஆண்மை மிக்கவர். இவர் வந்தார் சொன்னால் அப்படியே தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமல்ல சிறுபான்மை சமூகத்துக்கு எல்லாம் பெரிய விடிவு பிறந்துரும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டோம். போடும்போது நாமளும் நினைச்சு போட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமாக அவர் என்னதான் பெரியாரை ஏற்றுக்கொண்டவராக, அவர் என்னதான் சுயமரியாதை ஏற்றுக்கொண்டவராக, அவர் என்னதான் அண்ணாவுடைய வழியை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் கூட அந்த கூடாரம் முழுக்க சங்கித்துவ கூடாரம் மாறி இருப்பதற்கு இத்தகைய நிகழ்வு ஒரு சாட்சி. இது ஏதோ அதிராம்பண்ணத்துல இமாம் ஷாஃபி பள்ளிக்கு மட்டுமே நடந்த ஒரு நிகழ்வு இல்லை சகோதரர்களே. தொடர்ந்து கடந்த 2.5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இத்தகைய பயங்கரவாத, அதாவது புல்டோசர் பயங்கரவாதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம புல்டோசர் பயங்கரவாதத்தை எங்க பார்த்திருப்போம்? யூபியில பார்த்திருப்போம். யோகி ஆதித்யநாத்துடைய அரசு அவர்களுக்கு எதிராக அந்த சிந்தனை கொண்டு அவர்களுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த வீடுகளை எல்லாம் இடித்தது. முஸ்லிம்களுடைய வீடுகளை எல்லாம் குறிவைத்து இடித்து தகர்த்தது. அதையெல்லாம் நம்ம புல்டோசர் பயங்கரவாதம் சொல்லிக் கொண்டிருந்த நாம இன்னைக்கு தமிழ்நாடு பல இடங்கள்ல இந்த புல்டோசர் பயங்கரம் நடக்குது. இது அதிராம்பண்ணத்தோட இது நிக்கல. ஏற்கனவே சென்னையில பெத்தல் நகர் சொல்லி ஒரு குடியிருப்பு, சாதாரண மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புல புல்டோசர் கொண்டு போய் இடித்தாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ஒரு அட்டைப்பெட்டி இருந்தா நீங்க எதை வச்சு தள்ளி வைப்பீங்க? சும்மா காலில் தள்ளி விட்டலாம். சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு எதிர்க்க அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், சாதாரண மக்கள் 1000-500க்கு கோயம்பேடுல போய் பழத்தையும் பூவையும் கொண்டு
ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க நீங்க எல்லாம் மெட்ராஸ் பார்த்திருப்பீங்க, சாலையில போட்டு விற்பாங்க. அதே புல்டோசர் கொண்டு அப்புறப்படுத்தியது இந்த அரசு. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதிவை போட்டார். என்னன்னா, வில்லிவாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாய், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, குடும்பத்தை நடத்த கஷ்டப்படுறாரு, அவருக்கு நாங்க வீடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ போட்டு ஒரு 3 குழந்தைங்க, அந்த அம்மா ஹிஜாப் போட்டு அவரோட ஒரு படம் போட்டாங்க. வீடு கொடுத்தது என்னமோ உண்மைதான், அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் புல்டோசர் பயங்கரவாதம். அவர் எக்மூர் ரயில் நிலையத்துக்கு எதிர்க்க ஒரு ரிக்ஷா வண்டியில சின்ன சின்ன பூ, இந்த பொம்மை இதெல்லாம் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய நபர், அவருடைய வண்டியை புல்டோசர் வச்சு ஒரே அமுக்கு வச்சு இந்த அரசு. ஆக சமீபத்தில் போன வாரத்தில் தாம்பரத்தில் இருந்த அந்த கிறிஸ்துவ கல்லூரி, இன்னைக்கு இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா, சென்னை மோகன் ரோட்ல மஸ்ஜித் ஆசம் சொல்லி ஒரு பள்ளி, அது கிட்டத்தட்ட நவாபுகளுடைய பள்ளி. அதுக்குள்ள பெரிய ஒரு வரலாற்று சின்னமான ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டையை இரவோடு இரவாக ஒரு வரலாற்று சின்னத்தை இந்த அரசு என்ன செய்யணும், அதை வந்து சரி செய்யணும், அதுக்கு வந்து நிதி ஒதுக்கணும், அதை செப்பனிடணும், அது வரலாற்று சின்னங்களாக பாதுகாக்கணும். ஆனா இந்த அரசு என்ன செஞ்சதுன்னா, அது விழுந்து மழையில விழுந்து தரைமட்டமாச்சு. இப்ப அந்த இடத்துக்குள்ள முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல் இருக்கு, முஸ்லிம்களோட அந்த மொழி சிறுபான்மை சொல்லக்கூடிய அந்த உருது மொழிக்கான ஒரு ஸ்கூல் இருக்கு. ஆனா அந்த இடத்துல இப்ப சர்வதேச அளவிலான ஒரு விளையாட்டு திடலை வந்து கட்டுறாங்க. எதுக்கு விளையாட்டு திடலாம்? உதயநிதி ஸ்டாலினுக்கான தொகுதி. அங்க இவர்களோட அபகரிப்பு எல்லாம் முஸ்லிம்களோட இடமா இருக்கு. முஸ்லிம்களோட இடம் ஒண்ணு இருந்து சொல்ல சும்மா விடுறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இன்ஜினியரிங் கல்லூரி யாரோட கையில இருக்கு? ஆளக்கூடிய அரசினுடைய எம்எல்ஏ எம்பிகளோட கையில தான் இருக்கு. இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லாம மொத்தம் பட்டா இடமா? இன்னைக்கு 5 கோடி 500 கோடி ரூபாய் கொடுத்து பச்சை முத்து வந்து சீட் வாங்கி எம்பி ஆனார். 500 கோடி அவர் திமுக கொடுத்தா சீட்டே வாங்கினார். அவருடைய எஸ்ஆர்எம் கல்லூரி பெரும்பாலான பகுதிகள் நீர்நிலை பகுதி ஆக்கிரமிப்பு கட்டப்பட்ட கல்லூரி. இனி அவர் யாரா இருக்காருன்னா பிஜேபியோட சங்கியா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆக இஸ்லாமிய வெறுப்பு என்பது ஏதோ யூபியிலயோ குஜராத்லயோ மட்டும் இல்ல, இது ஏதோ அரசினுடைய ஒரு தொடர் நடவடிக்கை இல்ல, மாறாக இஸ்லாமிய வெறுப்பினுடைய ஒரு அடையாளம். இஸ்லாமோபோபியா என்பது இன்னைக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. இஸ்லாமிய போபியா, இஸ்லாமிய வெறுப்பு யாராலும் வரலாம், எவன் வேணாலும் அடிக்கலாம், இஸ்லாமியர்கள் சொத்தை அபகரிச்சுட்டு போகலாம், இஸ்லாமிய பெண்களை யாரும் என்ன வேணாலும் பண்ணலாம், இஸ்லாமிய ஆண்களோட தொழில் எவனோ எதனாலும் பண்ணலாம், இஸ்லாமிய இளைஞரோட கல்வியை பறிக்கலாம், கேட்குவது யாரும் இல்லைன்ற ஒரு தைரியம் இந்த ஆட்சியாளருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. துரதிருஷ்டவசமாக இதை குறித்து பேசுவதற்கு, இதை குறித்து சொல்வதற்கு கூட நமக்கெல்லாம் அச்சமா இருக்கு. ஏன்னா நம்ம திமுக எதிர்ப்பு பேசினா பிஜேபி உள்ள வந்தோம், திமுக எதிராக பேசினா பிஜேபி வந்து 10 வருஷம் ஆச்சு உள்ள. இனி பிஜேபி வர வேண்டியதில்லை, பிஜேபி உள்ள வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களுடைய இந்த ஊர் இனி இவ்வளவு பதற்றத்தை உருவாக்கி வச்சிருக்க யாரு? பிஜேபி தானே. பக்கத்தில் இருக்கிற முத்துப்பட்டில இருந்து அந்த கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள் தான் உங்களுடைய இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கான். ஆக இதெல்லாம் இனிக்கு வந்தது இல்ல. ஒரு மாமன்ற உறுப்பினர் சொல்றார், சகோதரர் யாக்கூப் சொல்றார், என் மீது இஸ்லாமிய வெறுப்பின் வெளிப்பாடு தான் மாநகராட்சி மன்ற அந்த நகராட்சி மன்ற கூட்டத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பார்த்து ஏய் உட்கார் அப்படின்னு சொன்னால் இது இஸ்லாமிய வெறுப்பினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் இஸ்லாமிய வெளிப்பாடு. சமீபத்தில் ஒரு அறிக்கை என்னன்னா, உயர் கல்வி பெறக்கூடிய இஸ்லாமியருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஒரு 2 நாள் கூட அறிக்கை. பட்டியல் சமூகம் சொல்லக்கூடிய தலித் மக்கள் 4.1% உயர்கல்வி பெறான். ஆனா நாம அது கூட இல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு செஞ்சிருக்கிறார், கல்விதான் உங்களை உயர்த்தும், கல்விதான் நிரந்தர ஒரு விஷயம். ஒரு சமூகம் கல்வி பெற்றதுன்னு சொன்னால் 7 ஆண்டுகள் 7 தலைமுறைகள் கல்வி பெற்றதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு பேஸ்புக்ல. எதுக்குன்னா, ஒரு அம்மா வந்து தன்னுடைய சொந்த இடத்தை 1 ஏக்கர் இடத்தை வந்து அரசுக்கு ஸ்கூலை கட்டிங்கன்னு கொடுத்திருக்காரு. இது எப்படி இருக்கு? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லுவா அப்படி இருக்கு. அங்க அந்த அம்மா குடித்த ஸ்கூல்ல படிச்சா அவர்கள் வந்து 7 தலைமுறைக்கு வந்து வாழ்வாங்க. இந்த பள்ளியில படிச்சாங்கன்னு சொன்னா அந்த சமூகம் அழிஞ்சு போடுமா? ஆனா பேசுவதில் கூட அரசு ஒரு சரியான நிலைத்தன்மை இல்ல. இதெல்லாம் எதோட வெளிப்பாடு? இந்த அரசு வேணா இஸ்லாமிய ஆதரவாக இஸ்லாமியருக்கு ஒரு நட்பு ரீதியான அரசா இருக்கலாம்.
ஆனா துரதிர்ஷ்டவசமாக இந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரும்பாலான அவருடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை பெற்று அதை சுவைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு அவருடைய உள்ள ஊறி போய் கிடக்கு. இந்த இஸ்லாமிய வெறுப்பை எதை கொண்டு நம்மளால் அப்புறப்படுத்த முடியும் சொன்னால், இப்படி நம்ம வாழ்நாள் முழுக்க ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க நம்மளால ரோட்ல உட்கார்ந்துட்டு நம்மளோட பிரச்சனைகளுக்கு வந்து பேசிருக்க முடியாது. ஆனா முடியாதுலாம் கிடையாது, நம்மளால முடியாதுலாம் கிடையாது. ஆனால் இது இந்த சமூகத்தை நாளுக்கு நாள் என்ன பண்ணும், நம்மளை இன்னும் தோய் விலையை கொண்டு போகும். இன்னைக்கு நம்ம சமூகத்துல மற்ற எல்லா சமூகம் சுதந்திரம், இனி பொங்கலா இருக்கு, எல்லாரும் வீட்டுல ஜாலியா இருக்காங்க, எல்லாரும் விடுமுறைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நாம தங்களோட அடிப்படை உரிமை ஒரு விடுமுறையில கூட ஒரு ஜாலியா ஃபேமிலியோட வீட்டுல இருந்து கறி சோறு தின்றது கூட நமக்கு இந்த அரசு கொடுக்காம ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கோம். குழந்தைகள் இருந்து, பெரியவங்க இருந்து, பெண்மணிகள் இருந்து. ஆக இத்தகைய இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனை என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்க திராவிட ஆட்சியை அமைக்க போறோம், தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சியை நான் கொண்டு வர போன சொல்லக்கூடிய இந்த அரசு, தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே, முதல்ல உங்களுடைய கட்சியினுடைய இருக்கிற சங்கி கும்பல்களுக்கு திராவிடம் என்னன்னு கத்துக் கொடுங்க. இந்த சங்கி கும்பல்களுக்கு முதல்ல உங்களுடைய சித்தாந்தத்தை கத்துக் கொடுங்க. அண்ணானா யாரு, பெரியார்னா யாரு, இஸ்லாமிய சமூகத்திற்கும் திராவிட இயக்கத்துக்கும் உள்ள உறவு என்ன, இதெல்லாம் தயவு செய்து கத்துக் கொடுத்து தமிழ்நாடா இருக்கணுமா இல்ல தமிழ்நாடும் யூபி குஜராத்தாக மாறணும் என்பது நம்ம கையில இல்ல, இது நாட்டின் ஆட்சியாளர்கள் கையில இருக்கு. ஆனா நாம் எது விட்டுக் கொடுப்பதற்கான ஆட்கள் இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். ஆனா என்ன, நம்மளுடைய சில தயக்கங்கள் தான் அவனை வந்து கொண்டு போய் நம்மளுக்கு எதிரான ஒரு இடத்துல நிக்குது. ஆக நாம் உறுதியா சொல்லுவோம், நாங்க எதற்கும் தயங்குபவர்கள் அல்ல, எந்த எல்லைக்கும் நாம செல்வோம். இது என்னமோ அதிராம்பணத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு நடக்க போராட்டம்னால உலகத்துக்கு தெரியாம போயிடும், இவர் அப்படியே ஒடுக்கலாம் நினைச்சால் அதற்கு வெல்ஃபேர் பார்ட்டி இடம் தராது. ஏன்னா நாங்க 3 நாளா நீங்க போராட்டம் நடந்தது எங்களுக்கு தெரியாது, எல்லாம் முதல்ல நாங்க தான் வந்திருப்போம். ஏன்னா எப்போ அதிராம்பட்டினத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிந்ததோ முதல் தமிழ்நாடு அதற்கான அறிக்கை கொடுத்தது நாங்கள். இந்த பகுதியில இருந்து இருக்கிற நம்ம தொடர்பு இருக்க தோழர்கள் தொடர்பு மூலியமா பிரச்சனை சொன்ன உடனே பேசி அதோட உண்மையான பிரச்சனை கேட்டு முதல்ல அதை பேசு பொருளாக அதிராம்பட்டினத்திலிருந்து வெளியே நாங்க கொண்டு வந்தது வெல்ஃபேர் பார்ட்டி. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிந்து நாங்க திரும்ப சென்னைக்கு போன பிறகு முதலமைச்சரை சந்திக்க முடியுமான்னு தெரியல, முடிந்தால் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் பேசுகிறோம். சென்னையில இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நாங்கள் சென்னையில் ஒருங்கிணைக்கிறோம். அந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த உம்மத் என்பது உடலை போன்றது. ஏதோ அதிராம்பட்டினம் முஸ்லீம் பிரச்சனைனால சென்னையில் இருக்கிற முஸ்லீம் சும்மா இருக்க மாட்டான். சென்னை பாலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனை பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நான் பேசும் பொழுது அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஒரு பிரச்சனைனால நான் பேசி ஆகணும், அப்பதான் நான் முஸ்லீமா இருக்க முடியும். ஆக அன்பான சகோதரர்களே, இது உங்களுடைய பிரச்சனை இல்ல, இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்துடைய பிரச்சனை. இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனையை நாம் தமிழகத்தின் பிரச்சனையாக மாற்றுவோம். கூடிய விரைவில் சென்னையில் ஒரு போராட்டத்தை நான் அறிவிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தொடர்பில் இருக்கிற மக்கள் அனைவரும் பங்கேற்க வைங்க. என்ன ஆனாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த இடம் இஸ்லாமிய பெண்களுக்கான மதரசாவை தொடர்ந்து நீடிப்பதற்கான எல்லா முயற்சியும் நாம் எடுப்போம். உச்ச நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தொடர்ந்து இருப்பதா கேள்விப்பட்டோம். அதற்கான ஏதாவது உதவினாலும் சொல்லுங்க, எங்களோட தேசிய தலைமை கூட நாங்கள் பேசி உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்கள் கூட தொடர்பு கொண்டு கூட அதற்கான முயற்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் இறுதி வெற்றியை நாம் அடைவோம். அந்த வெற்றி நமக்கே உண்டு. நாம் அனைவரும் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர் என்பதால் அல்லாஹ் சோதிப்பான், கைவிட மாட்டான் இன்ஷா அல்லாஹ். ஆகிய இந்த பள்ளி கூடிய சீர்திருத்த போதெல்லாம் அவர் எப்படி ஜேசிபி கொண்டு இடித்தார்களோ, நம்ம ஜேசிபி எல்லாம் வேணா நம்மளோட துவாக்கிலே தள்ளி விட்டுறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் இந்த பள்ளி திறக்கப்பட்டு எப்பொழுதும் போல இந்த பள்ளி பெண்களுக்கான மதரசாவை தொடர்ந்து நீடிப்பதற்கு நாமும் துவா செய்வோம். அதற்கான அனைத்து வகையான போராட்டங்களை முன்னெடுப்போம். நன்றி. அடுத்தபடியாக தமது கண்டனத்தை பதிவு செய்வதற்காக
அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு மன்றத்தின் பொறுப்பாளர் நூறுசாமி அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய மாநில தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார். வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் அவர்களே, அதனுடைய துணைத் தலைவர் அவர்களே, தனக்கு ஏற்பட்டிருக்கிற தன் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைக்காக இங்கு கூடியிருக்கிற அதிரைவால் இஸ்லாமியர்களே, என்னோடு வந்திருக்கிற இன்னபிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பாசிசம் நம்மை இந்தியா முழுமைக்கும் 10 ஆண்டுகளாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதில் நமக்கு எந்த அச்சமும் இல்லை. இன்றைக்கு நம் மாநிலத்தை ஆளுவது நம்மால் விரும்பி, நான் ஒரு லூர்து சாமி, நீங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், நாம் சேர்ந்ததுதான் சிறுபான்மையினர் இனம், நாம் விரும்பி தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சி, எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னது போல விடியல் வரும் என்று நம்பிய ஆட்சி இன்றைக்கு பல முறை நமது தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. இன்றைக்கு அதிராம்பட்டினத்தில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருப்பதாக குணசேகரன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். தோழர்களே, நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்க தோழர் சொன்னாரு, இந்த பாசிச அச்சுறுத்தல் ஒரு பக்கம், அச்சுறுத்தல் அந்த பூச்சாண்டி ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கு ஆள்ற திமுக அரசுடைய போக்கு என்பது, நான் திருவாரூர்ல இருக்கிறேன். எங்க திருவாரூர்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கவுன்சிலருடைய பையன் கைதானார். அவர் எதுக்காக கைதானார்னா, மக்கள் பிரச்சனைக்காக கைதானார். அவர் நாகப்பட்டினத்துல 1.5 கிலோ கஞ்சாவோட பிடிக்கிறாங்க. இன்றைக்கு கஞ்சா என்கிற போதையில் இருந்து இளைஞர்களை கவனம் சீரழிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த கஞ்சாவை பயன்படுத்துவதை நம்ம கண்டிக்கிற இடத்துல இருக்கிறோம். அது இப்ப திமுக இருக்கான், அது முக்கியமான திமுக இருக்கான். இன்றைக்கு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தோம், நாங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாம இருந்தோம், இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். எனவே நாங்க சம்பாதிக்க கேட்கிறோம் அப்படி சொல்கிற அவர்கள் இன்னைக்கு ஒரு படிக்கிற பள்ளியில, இது கஞ்சாடிக்கிற இடமா, பெண்கள் படிக்கிற மதரசா, இந்த மதரசாவை வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு நிமிஷம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி கொஞ்சம் அரசியல் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அரசியலாக ஆகல, அரசியல் புரிதலே எங்களுக்குள்ள இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த நம் முன்னோர் ஒரு பள்ளிக்கூடம் தானே, இதை போய் நம்ம இந்த அறக்கட்டளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவோம், இதை பட்டா பண்ணுவோன்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்காது. அரசிடம் அனுமதி பெற்றிருப்பாங்க, அவன் வாய்மொழியா சொல்லியிருப்பான். அன்றைக்கு இருந்த அரசு, அது 30 ஆண்டு காலமாக இருக்கலாம், 25 ஆண்டு காலமாக இருக்கலாம், அந்த ஒப்புதலின் பேர்ல தான் இந்த பள்ளியை நாம் பயன்படுத்தியிருப்போம். இன்றைக்கு நான் வரும்போதுதான் கேள்விப்பட்ட இந்த நகராட்சியுடைய துணைத் தலைவர் கூட இல்ல. ஏன் தலைவருக்கு வராத அக்கறை இந்த துணைத் தலைவருக்கு வருது? அந்த துணைத் தலைவரே ஏழப்பட்ட இடங்களில் அதிராம்பட்டினத்தில் ஆட்டை போட்டு வச்சிருக்கிற இடமா? திமுக கார மாதிரி
இந்த மதரசாவுல கஞ்சா கடத்தப்படுகிறதா, இல்ல கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறதா, இல்ல இன்னும் பிற சமூக குற்றங்கள் செயல்படுத்தப்படுகிறதா? எதுவும் இல்லாம மக்கள், பெண்கள், அதுல குறிப்பாக பெண்கள் படிக்கிற ஒரு மதரசா, அதுல உனக்கு என்ன குணசேகரா? குணசேகர ஒரு கட்சியை பிரதிபலிக்கிற ஒரு ஆள். நீ RSS இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாங்க இந்திய கூட்டணி, இந்த கூட்டணி நாங்க உங்களை காப்பதற்காக, சிறுபான்மையினரை காப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாமியர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, கிறிஸ்தவர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பட்டியல் சமூகமே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்க குணசேகர ஊரு நிலத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இந்த மதரசாவை இடிச்சிட்டு இதுல ஒரு பூங்கா கட்ட போறாராம். ஒரு பூங்காவோ இல்ல இன்னும் ஒரு லைப்ரரியோ நாம விரும்பணும். யாரு? இந்த மக்கள் விரும்பணும். இந்த பள்ளிவாசல் தெருவுல இருக்கிற இந்த மக்கள் எங்களுக்கு இங்க ஒரு நடைபயணம் போறதுக்கு ஒரு பூங்கா கட்டி கொடு, இல்ல எங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு ஒரு பூங்கா கட்டி கொடுன்னு அவங்க கேட்டாடி கட்டி கொடுக்கலாம். எந்த வேண்டுதலும் இல்லாத போது திட்டமிட்டு குணசேகர ஒரு RSS எங்களுக்கு அச்சம் இருக்கு. ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு ராமர் கோயில் திறப்பு விழாக்கான பத்திரிகையும் அங்க அச்சனம் போன்ற அரிசி வந்திருக்கு. அது வெளிப்படையான போட்டோட இருக்கு. துர்காமா நடுவுல நிக்கிறாங்க கட்சியோட, அங்க RSS நிக்கிறான். இதுல நீ எங்களுக்கு பயமுறுத்துற RSS வந்துடும். இது என்ன பெரிய காமெடி. இப்படி சொல்ல இந்த குணசேகரன் இங்க இருக்கிற, இங்க தோழ சொல்ல போல முத்துப்பேட்டையில் இருக்கிற பயங்கரவாதி கருப்பு முகாந்தத்திற்கு தொடர்பு இருக்குமோ அப்படிலாம் இருக்கு. இந்த ஒரு பல்லை நீங்கள் கை வைக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனை. அதிராமட்டத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை நாங்கள் விரட்டி, அதிராமட்டத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை பயன்படுத்தி வழக்கு போட்டு இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்து பேரூராட்சிக்கு சொத்து செய்து இந்த இடத்துல நான் பூங்கா கட்டி கொண்டு செய்யலாம், மனக்கோட்டை கட்டலாம். ஆனா ஒரு காலமும் நடக்காது, ஒரு காலமும் நடக்காது. இது இருக்கிற ஜனநாயக சக்தியோ இஸ்லாமிய பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் இங்க இருக்கிற நகராட்சி தலைவர் அந்த வழக்க போடாம உனக்கு என்ன வழக்குது அப்படின்னா ஓசத்தை இன்னும் கொஞ்ச நாள் அந்த தகவலை எங்களுக்கு தோழர்கள் தட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குணசேகரன் பூங்கா கட்டணும், இந்த அபிராமத்தின மக்கள் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் நினைச்சா நீ கொள்ளையடிச்சு கட்டி வச்சிருக்கிறீங்க, அதை இடிச்சுட்டு கட்டுறா. இஸ்லாமிய தோழர் சொன்னது போல இஸ்லாமியர்களிலே இஸ்லாமிய பெண்கள் இந்தியாவில் இப்பொழுதுதான் முன்னேறி படிக்க வருகிறார். அந்த படிக்க அவங்க அரபிக் படிக்கிறாங்க, இல்ல மருத்துவம் படிக்கிறாங்க, இல்ல வேற ஏதோ படிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட சூழல்ல படிக்க வருகிற பெண்களுடைய எந்த சமூகம் நகராட்சியா? நகராட்சி. இந்த நகராட்சியிலே நகராட்சி தம்பருக்கு இல்லாத அக்கறையோடு இந்த நகராட்சிக்கு சொத்து சேர்க்க விரும்பும் குணசேகரன் தான் கொள்ளையடிச்சு தான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களில் இருந்து ஒரு பூங்காவை உருவாக்கட்டும். நாம் அதை விரும்புறோம். அதை கடந்து திமுகவின் பெயரை சொல்லி திமுகவில் உள்ள அத்தனை பேரையும் நாம் குறை சொல்லல. திமுக நமக்கு மிகப்பெரிய அரணாக இருந்திருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. பல இடத்துல நமக்கு காலவாரி விட்டுருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்குகிறார்கள். இங்கேன்னு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே சிறுபான்மையினரை திட்டமிட்டு இன்றைக்கு
ஆட்சியாளர்களாக இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அனைவருக்குமே இன்னைக்கு பட்டியல் சமூக மக்களுக்காக வேங்க வயல்ல தண்ணி தொட்டில தண்ணி கலந்த இடத்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த மலத்தை கடந்த நிகழ்வுக்கு தீர்வே இல்லை. அதுக்கு நடவடிக்கையே இல்லை. எத்தனையோ இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள், இஸ்லாமியர்களும் கொல்லப்படுகிறார்கள், பட்டியல் சமூக மக்களும் கொல்லப்படுகிறார்கள். அதை குறித்த கேள்வியே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு கல்வி நிலையத்தை, அதாவது இப்ப கூட அறிக்கை விட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த விடியல் தருகிற ஆட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்? கல்வி ரொம்ப முக்கியம், அது கல்விதான் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நாம நம்புறோம். அதனாலதான் நம்ம முன்னோர் இந்த இடத்துல பூங்கா கட்டாம ஸ்கூல் கட்டி வச்சிருக்காங்க, மதரசா கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதிராமட்டத்தில் இருக்கிற முன்னோர் எப்படி இருந்திருக்கான்? அவனுக்கு அன்னைக்கே யோசிக்கிற திறமை இருந்திருக்கிறது. அப்படியேப்பட்டதுல என்ன முழுமையாக ஆக்கிரமிப்பு இருந்த இடம், அந்த இடத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க சொல்ற அந்த அரசு நிலம் இதுல வச்சு என்ன பண்ண போகுது? மக்களுக்கு தானே. இது தனிப்பட்ட ஒரு இஸ்மாயிலோ ஒரு இப்ராஹிமோ இங்க இருக்கிற பாட்ஷாவோ யாரோ ஒருவர் தனிப்பட்ட சொத்தாக அதை ஆக்கிரமித்து ஒரு வணிகமோ இல்ல வேற ஏதோ பண்ணிருந்தா கூட எடுத்துருப்போம். அதை வாங்கி கொடுக்கிற இடத்துல நாங்க இருந்திருப்போம், இங்க இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் இருந்திருக்கோம். கல்வி தன்னுடைய பெண்களுக்கு மதரசா மூலமாக அரபிக் கல்வி போதிக்கிற இந்த இடத்தை அவர் குறிப்பிட்டு வந்து, அப்படின்னா உனக்கு திமுகங்கிறது பொண்டாட்டி மாதிரியும் உனக்கு பக்கத்துல இருக்க முத்துப்பேட்டையில இருக்கிற கருப்பு முருகானந்தத்தோட RSS ஓட கள்ள தொடர்புன்னு எனக்கு என்ன தோணுது? நீ திமுக விட்டு வெளில வந்துரு குணசேகரன், நீ திமுக விட்டு வெளில வந்துரு. நேரடியா RSS போ, இல்ல பிஜேபிக்கு போ. நேரடியா நீ பிஜேபிக்கு வந்தா எங்களுக்கான எதிரி. ஆனா திமுக உட்கார்ந்துட்டு எங்களுக்கு புறமுதுகுல குத்துற மாதிரி எந்த ஓட்ட வாங்கிட்டு வேலை ஒருபோதும் செய்யாது, ஒருபோதும் செய்யாது. இது தொடர்ச்சியாக தொடருது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது தோழர்களே. இந்த அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தோழர் சொன்னது போலதான் இன்றைக்கு இந்த அதிராம்பட்டினத்திற்குள்ளேயே இந்த செய்தியை முடித்து விடலாம் அப்படின்னு கனவு கூட கிடையாதுங்க. பாராளுமன்ற தேர்தல் வருது, வந்துருவா இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின், நாங்கள் தான் சிறுபான்மையினரின் காவலர், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதிராம்பட்டினத்துக்குள் நுழைய முடியாது பாத்துக்க. அதற்கு முக்கிய காரணமா யார் இருந்துருவா? குணசேகரன். இந்த அதிராம்பட்டின நகராட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிற குணசேகரன் நீங்கள் காரணமாக அமைந்து விடாதீர்கள். உங்களுடைய கட்சியினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து விடாதீர்கள். உங்களால் இந்த பகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயும் நீங்க ஏற்கனவே உங்களுடைய ஆட்சியின் மீது மிகப்பெரிய பல விஷயங்கள்ல நமக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கே ஒரு எரிச்சல் இருக்கிறது. நீங்க எவ்வளவு யோக்கியனா வேணா இருக்கலாம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தலாம். ஆனா கீழே நீங்கள் குணசேகரன் போன்ற ஆயிரக்கணக்கானோர் உங்கள் கீழே இருக்கிறார்கள். அவர்களை மக்களை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், பணத்திலேயே குறியா இருக்கிறான். இப்ப இந்த இடத்தை வாங்கி பூங்கா கட்ட போறேன் அப்படிங்கறதுல மக்கள் நலன் இருக்குன்னு நீங்களா நம்புறீங்களா? இருக்குமா? இது RSS கொடுத்த அஜெண்டா. இந்த RSS இந்த இஸ்லாமியர்கள்ட்ட அந்த இடம் இருக்கக்கூடாது. இது நான் கூட வரும்போது பார்த்தேன், அது மையத்துல ஊருக்கு பப்ளிக்கான இடத்துல இருக்கிற இடம் போல இருக்கு, ரொம்ப முக்கியமான இடம். அதனால குணசேகரன் உண்மையிலேயே இந்த அதிராம்பட்டின மக்களுக்காக ரொம்ப யோசனை பண்ணி நடைபயிற்சி போறதுக்கு ஒரு அருமையான இடம் வேணும், அந்த இடம் தான் சரியா இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணிருப்பாருன்னு வந்தா இது ஒரு சந்து. இந்த சந்துக்குள்ள குணசேகரா நீ இப்படி ஒரு கிரவுண்ட கட்டணும்னு ஆசைப்படுறிய. உன் வீடு எங்க இருக்கு எனக்கு தெரியல, எங்க இருக்கு? அவரு நடைபயணம் போலான்னா அதை விட நல்ல சந்தியா உன் வீட்டை இடிச்சுட்டு கட்டு. நானும் போறேன், பக்கத்துல சுடுகாடு இருக்காம்ல. இப்படி இருக்கிற சூழல்கள்ல தோழர்களை விளையாட்டாக பேசிக்கிட்டு களைவதற்கான இடமல்ல இது. நிச்சயமாக இந்த போராட்டத்தை இதில் வெற்றியடையும் வரை நீங்கள் விடக்கூடாது. இதை பார்க்கும் போது எனக்கு CAA போராட்டத்திற்காக சாகின்பாக் போராட்டம் தான் நினைவுக்கு வருகிறது. அதே போல இந்த போராட்டத்தை நீங்கள் விடாமல் தோழர்கள் சொன்னது போல இது தமிழகம் எங்கும் பரவி ஒரு படிக்கிற இடத்துல கை வைக்கிற. ஏன்னா இப்பதான் ஒரு கிறிஸ்டியன் கல்லூரிய MCC அழைக்கப்படுகிற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல கைய வச்சுட்டு அந்த துணிச்சலோட இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட கை வச்சிருக்காங்க.
அந்த விஷயத்துக்கே கைதானவர்கள் இஸ்லாமியர்கள். கிறிஸ்டியன் காலேஜில் அந்த போராட்டத்திற்கு பெருவாரியாக சென்று போராடி கைதானவர்கள் இஸ்லாமியர்கள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். தாம்பரத்துல இன்றைக்கு உங்களுக்காக லூர்துசாமி பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னை கடந்து இன்னும் இந்து பெரும்பான்மையான இந்து சமூகத்தில் இருக்கிற ஜனநாயகவாதிகளும் உங்களோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள். இது நியாயமான விஷயம். இந்த போராட்டம் என்பது ஒரு கல்விக்காக, நாம் வைத்து பொழைப்புக்காக கேட்கல, அறிவு பத்திக்காக இந்த கல்வி நிலையத்தை நாம் கேட்கிறோம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். உங்களோடு இந்த சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற இந்தியாவின் தேசிய கட்சியும் துணை இருக்கிறது. நான் சார்ந்திருக்கிற அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டமும் உங்களுக்கு துணை இருக்கிறது. எந்த காலத்திலும் நாம் இந்த போராட்டத்தில் வெற்றியடையாமல் குணசேகரனை வழக்கு ரீதியாகவும் சந்திப்பதற்கு தயாராகவும், எந்த விதத்தில் அவர் ஆரம்பிச்சு, அதனால எந்த விதத்துல அவர் எப்படி வந்தாலும் வருவதை சமாளிப்பதற்கான உள்ள துடிச்சலோடு நாம் இருப்போம். உங்களோடு நாங்களும் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் தான் சொன்னேன், இந்த 5 நிமிஷம் மகிழ்ச்சி கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால